8 வயது சிறுவனுக்கு நேர்ந்த கொடூரம். எதற்கு மெத்தனம் காட்டுகிறது போலீஸ்? நோக்கம் இதுதானா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 8 வயது சிறுவன் கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். சிறுவனை கொன்றது யார்? எதற்காக இந்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது? வீட்டில் தனியாக இருந்தபோது கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவன் இவன்தான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளம் வேம்பார் சிந்தாமணி நகரைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி முத்துமேரி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று முத்துக்குமார் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று விட்டார். தாய் முத்துமேரி தனது 2 குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பியிருந்தார். 3வது குழந்தையான சிறுவன் அஸ்வின் குமார் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் தாய் முத்துமேரி மகளிர் குழுவில் பணம் வாங்குவதற்காக வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார். அப்போது சிறுவன் அஸ்வின் குமார் மட்டும் வீட்டில் தனிமையில் செல்போனை பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டுக்குள் இருந்த சிறுவன் அஸ்வின் குமார் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் கூச்சலிட்டபடி வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் பதறி அடித்துக் கொண்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த சிறுவன் அஸ்வின் குமாரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் துறையினர் தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பின் சிறுவன் அஸ்வின் குமாரின் உடல் உறவினர்களிடம் அவசரமாக ஒப்படைக்கப்பட்டது. சிறுவனின் உடலை பார்த்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அதனைத் தொடர்ந்து சிறுவன் அஸ்வின் குமாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விளாத்திக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் வேம்பார் மிக்கேல் நகரைச் சேர்ந்த தாமஸ் என்ற 19 வயது இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுவன் கொலை செய்யப்பட்டானா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். 8 வயது சிறுவன் அஸ்வின் குமார் கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து வேம்பார் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. திமுக தலைமையிலான விளம்பர அரசு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.